சாயந்தரம் ஆகிட்டு என்ன குழம்பு வைக்கலாம்னு நினச்சா போனது 4 குத்து அவரைக்காய் உருவிட்டு வந்த உடனே தொளிச்சு இப்படி வேவிச்சு தாளித்து ஆட்டி எடுத்து வச்சுட்டா பசங்க அப்படி சும்மா நெய்யை ஊற்றி சூப்பராக சாப்பிட்டு படுத்துருவாங்க. அப்பா சூப்பர். இந்த பிள்ளைங்களுக்கு பருப்பு சோறு ஊட்டுவாங்கல்ல அதே மாதிரி டேஸ்ட்டு. வணக்கம், நான் தான் ஷப் தீனா. வெல்கம் பேக் டு ஷப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னா மாந்தோட்டத்துக்கு விருந்து, அதாவது ஈரோடு தான் வந்திருக்கோம். எத்தனை பேருக்கு அவரை பருப்பு குழம்பு தெரியும் தெரியல. அதாவது இந்த அவரை வந்து இந்த சைடில் சொல்லுவாங்க அவரை பருப்புனா, நம்ம சைடில் சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா மொச்சைன்னு சொல்லுவாங்க. அது வந்து மொச்சக்கொட்டைன்னு சொன்னீங்கன்னா தான் தெரியும். நம்ம ஈரோடு ஸ்டைலில் வந்து அவரைக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லணும்னா அது மொச்சக்கொட்டைன்னு சொன்னால் தான் தெரியும். அது வந்து காஞ்ச மொச்சையும் இருக்கும், காயாத மொச்சையும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா காயாத மொச்சை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணாங்க, பழைய காலத்து உணவு முறைங்க. அது யாருக்கும் தெரியும். அதே வந்து அந்த கொட்டை வந்து தை மாதம் மட்டும்தான் கிடைக்குங்க. சீசன் டைமில் மட்டும்தான் வரும். இது காட்டு நிலத்தில் வில்லேஜ் சைடில் கிடைக்கிற ஒரு அவரைக்கொட்டைங்க. அது அப்படியே இன்றைக்கி எப்படி பண்ணுறோம், அதை வந்து நம்ம நல்ல சுடு தண்ணியில் நல்லா போட்டு வேக வச்சு அந்த கொட்டையை வந்து செக்கில் ஆட்டி அதை அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து அம்மா வச்சு அவரைக்கொட்டை குழம்பு சாப்பிட்டோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. பட் என்னன்னாக்கா நாங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து தை மாதம் மார்கழி மாதம் தான் வந்துட்டு அவரைக்கொட்டைலாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். நாங்கள்லாம் என் காட்டு தோட்டத்துலேயே இதெல்லாம் 2 மூட்டை 3 மூட்டை விளையும். கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை. அதை வந்து நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். பாட்டியம்மா நம்ம கூட இருக்காங்க. அதாவது யார் கேட்டிங்கன்னா திரு பழனி அம்மாள். அதாவது நம்மளோட பாட்டிமாவை மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இந்த ரெசிபி எப்படி, நுணுக்கங்கள் என்ன, அது எப்படி பண்ணுறாங்க, எதுக்காக ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டுறாங்க, அதே மிக்சியில் அரைச்சா எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயம் நிறைய கேட்டு தெரிஞ்சு போகிறோம். அவங்க போய் பார்க்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எப்படி போச்சு நியூ இயர்லாம்? நல்லா இருந்ததுங்க. நல்லா இருந்ததா? நல்லா ஓடிச்சு, நல்லா இருந்தது. சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்களுக்கு வந்து உங்கள் ஊர் சாப்பாடு ஏகப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவீங்க. நம்ம கடைசி ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது அந்த கூட்டாங்குழம்பு, அப்புறம் வந்து அந்த பச்சை பயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணுமே பாவக்காய் புளிக்குழம்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம், என்ன ஸ்பெஷல்? இது வந்துங்க, நாங்கள் வந்து எங்கள் பாசையில் வந்து அவரைக்கொட்டைன்னு சொல்லுவோம். இல்லை, பச்சை அவரைக்கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். மொச்சக்கொட்டை இது பேர். அதை வந்து வேவிச்சு இப்படி எடுத்து வச்சுருக்கிறோம். இது வந்து சாதத்துக்கு நல்லா இருக்குமா இல்லை? சாதத்தான் நல்லா இருக்குங்க. சாதத்துக்கு இதை ஆட்டாங்கல்ல ஆட்டி நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். இட்லி தோசை தொட்டு சாப்பிட்டா நல்லா சாப்பிடலாங்க, நல்லா இருக்கும். ஆனால் சாதம் தான் ஃபஸ்ட்டு. சாதம் ஃபஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே தான். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்கிறேங்க. அவரைக்கொட்டை வந்து 1/2 கிலோ வச்சுருக்கிறோம். ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறோம். பச்சை மிளகா ஒரு 5 மிளகா வச்சுருக்கிறோம். சீரகம் 1 ஸ்பூன் போடலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போடலாம். மிளகு ஒரு 4-5 மிளகு. மஞ்சள் ஒரு 1/4 கரண்டி. பூண்டு வந்துங்க ஒரு 10-15 பல்லு போட்டிருக்குது. இப்போ தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் வேணும். இப்போது இந்த தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோமா, ஃபஸ்ட்டு வந்துங்க மார்க்கெட்டில் இந்த அவரைக்காயை பச்சையாக வாங்கிட்டு வந்து தொளித்து அதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வேவிச்சு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வேவிச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த சீசனில் தான் இந்த அவரைக்கொட்டை கிடைக்கும். இந்த வந்து தை மாசி வரைக்கும் இது கிடைக்கும். ஸோ இந்த மொச்சையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதே டைமில் இங்கே தண்ணியும் எடுத்து வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு ஊற்றமாக காமிக்கிறேன். இப்போ ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் தாளிக்கிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் வேணும். கடலை எண்ணெய் வந்துங்க கால் கை மூட்டு வெளி வராமல் அந்த முட்டி வந்து தேயாமல் இருக்கிறதுக்கு கடலை எண்ணெய்
நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கடலை எண்ணெய் வந்து நாங்கள் இப்போவுமே கடலை எண்ணெய் தான் செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது, என்ன பண்ணுறோமா? எண்ணெய் சூடாக இருக்குதுங்க, கடுகு போடலாம். கடுகு வந்துங்க எண்ணெய் காஞ்சம்பாடு கடுகு போட்டால் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த வாசனை வரும். பொரியாமல் அப்படியே எடுத்து வெங்காயத்தை போட்டு பச்சை வெங்காயத்துலேயே அதை குழம்பு வைக்கிறோம்னு வச்சா அந்த வாசனையும் வராது, குழம்பும் நல்லா இருக்காது. சீரகம் வந்து சோம்பு வாசனைக்காக யூஸ் பண்ணுறது அப்படி இல்லை இல்லை, சோம்பெல்லாம் இது இல்லைங்க. சீரகம் பூண்டு இது மட்டும் தான் போடுறோம். சரி, ஓகே. தாளிக்கிறது ஒன்லி கடுகு மட்டும்தான். தாளிக்கிறதுக்கு கடுகு, சின்ன வெங்காயம் போடலாம், கருவேப்பிலை போடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. அடுத்தது வந்துங்க சின்ன வெங்காயம். அப்புறம் வந்துங்க பூண்டு போடுறோங்க. ஓகே. பச்சை மிளகா போடணுங்க. இந்தாங்கம்மா பச்சை மிளகா. அவரைக்கொட்டைக்கு வந்து இந்த பச்சை மிளகா போட்டு ஆட்டினா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போது இந்த மாதிரி சமைக்கிறோம்ல, இந்த இடத்துல நம்மளும் காரத்துக்கு நம்ம வீட்டில் குழம்பு தூள்லாம் போடுவோம். இப்போ வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டால் போதுமா? இதுக்கு மிளகுடி தூள் போடக்கூடாதுங்க. போட்டால் அது அந்த டேஸ்ட் வராது. மிளகுடி தூள் இல்லாத பச்சை மிளகாய் மட்டும் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒன்லி பச்சை மிளகா மட்டும்தான். ஆமாம். ஓகே. கருவேப்பிலை போடலாம். நமக்கும் சமையலில் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி யூஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். நல்லா தாராளமாக போகும் போய். அது நான் என்ன பண்ணுவேங்க, வீட்டில் தலை இருந்தால் கூட அது எனக்கு ஒத்துக்காது. போய் செடியில் இப்போ செடியில் தான் ஒடிச்சிட்டு வந்தேன். ஒடிச்சிட்டு வந்து போட்டோன்னா தான் அந்த பச்சை தலை வந்து அந்த வாசம் கும்முன்னு வரும். எத்தனை பேர் கருவேப்பிலை பழம் சாப்பிட்ருப்பாங்க தெரியாது. அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும், குட்டியாக கருப்பாக இருக்கும். ஆமாங்க. நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு தெரியல, சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. கருவேப்பிலை பழம் சாப்பிட்டா ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி இருக்காது. எப்படி சொல்ல தெரியல. சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் மரம் இருக்கும், அப்போது எடுத்து பறித்து சாப்பிடுவோம். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். பழம் நல்லா இருக்கும். அப்படி கொத்து கொத்தா அப்படி கொத்து கொத்தா இருக்கும். ஒன்னொன்று பேசும்போது பல ஞாபகம் வரும்போது அது பண்ணி அதெல்லாம் நம்ம பழசு வாழ்ந்ததை நினச்சாங்க. நிறைய இருக்குது, சரித்திரம் இருக்குது, நம்ம எடுத்து சொல்ல முடியறதில்ல. அதுதான். போதுமா இது? கொஞ்ச நேரம். அதாவது ரொம்ப பெரிய வேலை இல்லை இவங்க சொன்ன போது, ரொம்ப டக்குன்னு பண்ணுற ஒரு ரெசிபி. அது குக்கரில் தானுங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு 3 விசில் விட்டால் போதும். சரி, ஓகே. அந்த தக்காளி போடுறோம். தக்காளி போடுறோமா? போட்டுருவானே, கண்டி எடுத்துருங்க. பூண்டு வந்துங்க ஒரு 10-15 பல்லு போட்டிருக்குது. அவ்வளோ போட்டால் தான் அது நல்லா இருக்கும், மணமாக வரும். போதுமா? கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஓகே. வதங்கிடுச்சா? நல்லா வதங்கிடுச்சு. ஓகே. இந்த மாதிரி பக்கத்தில் வதங்கிடுச்சு. ஓகே. வதங்கணும் பாடு தான் நம்ம வந்து கொஞ்சம் சீரகம் போடலாங்க. சீரகம் என்ன காரணம் இதில் யூஸ் பண்ணுறது? இந்த சீரகம் போட்டால் தாங்க இந்த குழம்புல இருக்கிற மனமே வரும். சரி, ஓகே. மனமாக வரும், நம்மளுக்கு சீரணமும் ஆகும், ஜீரண சக்திக்கும் யூஸ் ஆகுது. ஓகே. இப்போ நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். திருப்பி மிளகு போடுறோமா, என்ன காரணம்? அது ஒரு டேஸ்ட்டு மனமும் நம்மளுக்கு வந்து இது வந்து அவ்வளோ ஒரு ருசி இந்த மிளகு. அடுத்தது நம்மளால் வந்துங்க இந்த கொட்டையை கொட்டி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேவிட்டுனா ஆட்டாங்கல்ல. சரி, ஓகே. ஆட்டிடலாம். வேக வச்ச தண்ணி வந்துங்க அந்த கொட்டையில் இப்போ ஊற்றி ஒரு கொஞ்சம் நேரம் வேவிச்சு நம்ம செய்யலாம். ஓகே. தேவையானது இது நம்ம அப்படியே சூப்பாகவும் சாப்பிட்லாங்க. நல்லா இருக்கும். உள்ள வர மொச்சை இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க. இப்போ எல்லாத்தையும் வேக வச்சாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த உப்பு கொஞ்சம் போடுறோமாங்க. சரி, ஓகே. ஸோ இவ்வளோதான். அவ்வளோதான். சரி, இந்த இடத்துல இந்த அவரைக்கொட்டை யூஸ் பண்ணுறோம்ல, இந்த அவரைக்கொட்டை இல்லாமல் வேறு எதுனா கொட்டை யூஸ் பண்ணலாமா? மொச்சைக்கு பதிலாக காராமணி இந்த மாதிரிலாம் அரைச்சி இதே மாதிரி பண்ணலாங்க. ஆனால் நான் என்ன பண்ணதில்லை. இந்த கருப்பு காராமணி அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு செய்வாங்கலாம் கேட்குறானே. செய்கிறாங்க. பார்த்துருக்கேன், நானும் பார்த்துருக்குறேங்க. செய்யாத ஒன்றும் இல்லை, ஆனால் நான் செஞ்சதில்லை. சரி, ஓகே. இப்போ கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்த ஸ்டேஜ். நான் இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நல்லா கொதிச்சு வெந்து வந்துடுச்சுங்க. ஓகே. கொதி வருது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தது, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் அப்படியே ஆட்டுறோம். இப்போ இவ்வளோ தண்ணி இருக்கு, ஆட்டும் போது கரெக்டாக வருமா? ஆட்டுக்குள்ள சரியாக போயிருமா? அவ்வளோதான். கரெக்டாக இருக்கும். நல்லா நைஸாக அரைக்க போகிறோமா, அதே டைமில் தண்ணி ஊற்றி நல்லா கரைக்க போகிறோமா, இல்லை கெட்டியாக இருக்குமா? இது கெட்டியாக இருக்குங்க. நாம் தண்ணி வேணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு கரைக்கணும்னா கரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிட்றது வந்து தண்ணியாக இருக்குமா? இல்லைங்க, கெட்டியாக இருக்கும். கெட்டியாக இருக்கும். ஓகே, கெட்டியாக தான் சாப்பிடணும். சாப்பிடணும். ஓகேங்களா? செட்டியாக இருந்தால் தான் அது கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். அப்போ எனக்கு அரைச்சதுன்னு தெரியுங்களா, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். சரி. ஓகேடா. இப்போது அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து வேக வச்ச அந்த அவரைப்பருப்பு அந்த மசாலாம் சூடு ஆறின பிறகு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி ஆட்ட போகிறோமா? ஆமாங்க, ஆட்டிடலாமா? ஆட்டிடலாம். இப்போ நான் ஊற்ற ஆரம்பிக்கவா? ஊற்று. ஓகே. ஸோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மொச்சை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுறோம். ஆமாங்க. ஓகே, எல்லாம் போட்டிருக்குது. இது கூட இந்த மாதிரி நெய் போட்டு சாப்பிடணும் சொன்னீங்க, நல்லெண்ணெய் போடலாமா கடைசியா? நல்லெண்ணெய் போட்டு நான் சாப்பிட்டது இல்லைங்க, ஆனால் நெய்யில் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இதுவே குழம்பா வச்சு சாப்பிடலாமா? இது குழம்பா வச்சதே இல்லைங்க. இல்லை இல்லை, குழம்பா வச்சதே இல்லை. இதான் வச்சுருக்கீங்க? ஆமாம், இப்படியே தான் வச்சுருக்கிறேன். இதுதான் நல்லா இருக்கும். இதான் எல்லா செலவுமே இங்கே கொண்டு வந்துட்டோம்ல, அதனால இதில் வந்து மறுபடியும் எதுவுமே போட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா மசிஞ்சு வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றாதீங்க. அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மாவை கிரைண்டர் அரைக்கிற மாதிரி ஆகிடும். ஆமாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு கரைஞ்சிச்சுங்க. கொஞ்சம் நேரம் இருந்தால் எனக்கு ஃபுல்லாக அரைச்சிட்டு காமிங்க. டேஸ்டிங் பார்க்கலாம். சரிங்க. சூப்பர். அரைட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. சரி, ஓகே. இன்னும் நீங்கள் அதை சாப்பிட்டு பார்க்கலாம். சரி, சாப்பிட்டு பார்த்துலாமா? சரி, கொடுங்க. கொஞ்சமாக சாதத்தை வச்சுருக்காங்க, கொஞ்சமாக கொடுங்க. இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீ ஊற்றிக்குவா? ஊற்றிங்க. ஊற்றிங்க. எவ்வளோ ஊற்றுவா? ஊற்றுங்க, சொல்கிறேன். போதுமா? போதும். ஓகே. அப்பா சூப்பர். இந்த பிள்ளைங்களுக்கு பருப்பு சோறு ஊட்டுவாங்கல்ல, அதே மாதிரி டேஸ்ட்டு. ரொம்ப காரம்லாம் இல்லை, கரெக்டாக இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம நிறைய பேர் வீட்டில் பருப்பு சாதம் குழந்தைங்க கொடுப்போம். ஆனால் இந்த மாதிரி சாதம் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரெடி பண்ணிட்டு சாதம் வேக வச்சு மிக்ஸ் பண்ணிடலாமா சுடு சோறு? இதில் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. இது இப்படி சாப்பிட்டா தான் அது டேஸ்ட்டு. இப்படி தான் சாப்பிடணும். சிம்பிள் ரெசிபி, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நீங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதுலாம் இல்லை. ரொம்ப அருமையான ரெசிபி. பர்டிகுலராக நம்ம வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி அவரைக்கொட்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு பிரமாதமான ரெசிபி. ரொம்ப சிம்பிள், நல்ல டேஸ்ட்டு. சுவையாக சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம உணவு நம்ம சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். தெரியாத உணவுகளை வந்து அதாவது ஃப்ரிட்ஜ்லேயோ அதை ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து அப்பப்போ சாப்பிட்றது போல இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்டா உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கும். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம காசும் செலவாக நல்ல விஷயம், நல்லா இருக்கும். ஆனால் பச்சரிசி சோத்தில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பார்த்துக்கலாம். நம்ப மறக்காமல் ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணாங்க. ஒண்டர்ஃபுல் ரெசிபி. நம்பர் சொல்லுங்கம்மா. 99 425 18 882 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கங்காபுரம் இது மாந்தோட்டத்து விருந்து வந்தால் இந்த சாப்பாடு சொன்னால் எங்களுக்கு இந்த சீசனில் கிடைக்கும், நாங்கள் செஞ்சு தரலாம். எல்லோரும் நல்லா பார்த்து சமைச்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நல்லா இருங்க. சந்தோஷம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.